திருவொற்றியூர் காவல் நிலையம் முன்பு முதியவர் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல் நிலையத்தில் பணிபுரிந்த ஒரு காவலர்கள் மற்றும் அங்கிருந்த வழக்கறிஞர்கள் உடனடியாக தண்ணீரை ஊற்றி காப்பாற்றியதால் அவர் உயிர் தப்பியுள்ளார். வடசென்னை திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் திடீரென கையில் டீசல் கேனுடன் காவல் நிலையத்திற்கு வளாகத்தில் நுழைந்து தன் மீது டீசலை ஊற்றி கொண்டு தீக்குளிக்க முயற்சி செய்துள்ளார். இதனை கண்டு அங்கிருந்த போலீசார் மற்றும் வழக்கறிஞர்கள் துரிதமாக செயல்பட்டு முதியவரின் உடலில் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்துள்ளனர். அதாவது அவர் அவருடைய மகன்களும் அவருடைய உறவினர்களும் அவரை கண்டு கொள்ளவில்லை. இதனால் அவர் மன உளைச்சல் ஆளாகி அவரை விட்டுவிட்டதாக கூறி அவர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்திருந்தார். புகாரை அதாவது காவல் நிலையத்துக்கு வந்த புகாரை மேடையில் அந்த மேடையில் வைத்து விட்டு அவர் வெளியே கையில் மறைத்து வைத்திருந்த கேனை எடுத்துக்கொண்டு அவர் தீக்குளித்திருக்கிறார். உடனடியாக அங்கு இருந்தவர்கள் செயல்பட்டதால் அவர் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பி இருக்கிறார். முதியவரின் பெயர் குமார் என்பதும் அவர் திருவொற்றியூர் புது தெரு பகுதியை வசித்து வருகிறார் என்பதும் தன்னுடைய குடும்பத்தோடு கருத்து வேறுபாடு நிலவுவதாகவும் தன்னுடைய மகன்கள் தன்னை அதாவது தாக்குவதாகவும் கூறி இந்த விபரீத முயற்சியில் அவர் ஈடுபட்டது உள்ளது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து போலீசார் இது தொடர்பான அவர் விசாரணை அவரிடம் மேற்கொண்டு வருகின்றனர். அவரை தற்போது அவர் மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கின்றனர். அவர் ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தாரா, அவருடைய குடும்ப சார்ந்த பிரச்சனைக்காக காவல் நிலையத்தில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லையா, அல்லது அவர் மன உளைச்சலில் இருந்ததால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் போய்விடுவார்கள் என்ற அச்சத்தில் இது போன்ற செயலில் அவர் ஈடுபட்டாரா என்ற சந்தேகமும் தற்போது எழுந்திருக்கிறது.